அயோத்தி ராமர் கோவில் வருமான முறைகேடு குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என கோவையில் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகமான காமராஜ் பவனில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மற்றும் மூத்த நிர்வாகி பல்லம் ராஜு ஆகியோர் அயோத்தி ராமர் கோவிலில் வருமான கொள்ளை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன், ராமர் கோவிலுக்காக வசூலிக்கப்பட்ட நிதி மற்றும் அதன் கணக்குகள் குறித்து பிரதமர் மோடி, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், கோவில் வருமானம் தொடர்பான வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த விவகாரத்தில் பாஜக தலைவர்கள் மௌனமாக இருப்பதாக விமர்சித்த அவர், கோவில் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பலதர நாங்கள் அதானியை பற்றி பேசியிருக்கிறோம், அம்பானியை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் நானே நினச்சி பார்க்கல இவங்க இவ்வளோ தூரம் இறங்குவாங்க, கோவில் சொத்தில் கை வைப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் இன்றைக்கி சிசிடிவிலே வந்துருச்சு. இது அவங்க ஊர் போலீஸே ஒத்துக்குது, சிசிடிவியில் வந்துருச்சுன்னு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிரதமர் கிரெடிட் எடுத்துக்கிட்டார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரஞ்சன் கோகோய்க்கு ராஜ்யசபாவில் சீட்டு கொடுத்தாரு. யார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மெயினாக எழுதின ஜட்ஜுக்கு ராஜ்யசபா சீட்டு அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டது. கோவில் கட்டினத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிட்டார். அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி மிஸ்ரா வம்சி தான் கோவிலை கட்டினார். ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ், பிஹெச்பி, பிரதமர் சேர்ந்து தான் டிசைட் பண்ணாங்க. பிரதமருக்கு நெருங்கியவங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு கோவிலுக்காக 113 கோடி ரூபா பிராண பிரதிஷ்டைக்கு செலவு பண்ணாங்க. அந்த ஊருக்கு ஏர்போர்ட் கட்டினாங்க, ரோடெல்லாம் விட்டாங்க, நேராக அயோத்தியாவுக்கு பிளெயினெல்லாம் விட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ட்ரெயின்லலாம் கூட்டிகிட்டு போனாங்க. கொடியேற்றுறதுக்கு மட்டும் 12 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பிரதமர் கிரெடிட் எடுத்தால், இன்றைக்கி கல்லால் காசு இல்லைன்னா பிரதமர் பேசணுமா பேசக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்.